ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். என் ராசிக்கான பலாபலன் நான் பார்த்துருப்பேன், வாரப்பலன் பார்த்துருப்பேன், மாசப்பலன் பார்த்துருப்பேன். கொஞ்சம் வித்தியாசமா யூனிக்கா என்னுடைய நட்சத்திரத்திற்கு எனக்குன்னு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் இயங்க போகிறது, அதற்கு நட்சத்திரங்கள் எப்படி உறுதுணை புரிய போகுது, என்னுடைய நட்சத்திரம் எல்லா கிரகத்துடைய சாரத்தையும் வாங்கி என்னிடம் எப்படி கொடுக்க போகிறது, இந்த ஒரு மாத காலம் என்ன கொடுப்பனை எனக்கு இருக்கிறது அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் நடுநாயகமா இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஹஸ்தம் அப்படின்னாலே கையின் அர்த்தம் இல்ல, சந்திரனுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தையே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அஸ்த நட்சத்திரம். எப்பயுமே போனோடனே கடையில மோதிரம் வளையல் எல்லாம் நிறைய போட்டுக்கணும், நிறைய மெகந்தி போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆட்கள் எல்லாமே அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அநேகமா உங்களுக்கு நட்சத்திர புள்ளி இல்லை உங்களை லக்ன புள்ளி லக்னாதிபதி போய் அஸ்தத்துல உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு இதே மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். அப்புறமா செக் பண்ணி பாருங்க. சரியா, கடைக்கு போனேன் முதல்ல நிறைய ஊசி மாசி வாங்குறது, வாங்கி அடுத்தவர்களுக்கு கொடுப்பது, இது எல்லாமே இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கான ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைய சூப்பரா எழுதுவாங்க, கையெழுத்து அழகா இருக்கும், பெரிய எழுத்தாளராக இருப்பார், பத்திரிகையாளர்களாக இருப்பார்கள், பெயர் புகழ் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். புதனுடைய அப்படியே தன்மை எல்லாம் அப்படியே மண்டக்குள்ள இருந்து சந்திரன் புதன் சேர்க்கை சொல்லவா வேணும். அது வளர்பிறை சந்திரனா மட்டும் இருந்துட்டீங்கன்னா வேற லெவல்ல ஜொலிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீர்கள் அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஓகே, இப்படிப்பட்ட அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் ஜூன் மாதம் எப்படியெல்லாம் நடக்க போகிறது, கிரகங்கள் எப்படி இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புது வரவு காத்திருக்கிறது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா புதுசா ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது. 2ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை நிறைய பேர் வீட்டுக்கு காசு பணம் துட்டு மணி கொட்ட போகுது. நிறைய காசு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, புதுசா பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு அடையாளம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை அல்லல்கள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டம் தான். ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா தாண்டி திடீர்னு ஒரு ஸ்பீட் எடுத்தா எப்படி இருக்கும் லைஃப், அந்த மாதிரி ஸ்பீட் எடுக்க போகுது. இப்போ ஸ்பீட் எடுக்கணும் என்ன பண்ணணும், சுற்றி வேலை இருக்கணும், நிறைய வேலை இருக்குது, ரொம்ப கெத்தாக இருக்க போறீங்க. எல்லாம் இருந்தால் தானே கெத்தாக இருப்போம். அது மாதிரி நல்ல அப்படி ஒரு மாதிரி கெத்தாக இருக்க போறீங்க, நிறைவாக இருக்க போறீங்க. ஓகே, பரவாயில்லையே நம்மளும் ப்ரூவ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை எல்லாம் உங்களுக்குள் நீங்களே ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்றக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை வரப்போகிறது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கு அப்படியே செவிசாய்க்க போறீங்க. அதன் மூலமாக அப்படியே லைட்டா அப்படியே இருக்க போகுது. இது ஒரு வகையான காலகட்டம். இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாகவும் நடக்க போகுது. டிபெண்ட்ஸ் அப்போ உங்களுடைய நடராஸ்கோப்ல இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷனை பொறுத்துமே, நீங்கள் வளர்பிறையில் பிறந்திருக்கிறீர்களா தேய்பிறையில் பிறந்திருக்கிறா என்ற சந்திரனுடைய ஆளுமையை பொறுத்துமே கொஞ்சம் இதுக்கு அப்படியே நேர ஆப்போசிட்டா கொஞ்சம் மேனேஜருக்கு எடுத்துட்டு வாங்குறது, எவ்வளோ கொடுத்தாலும் அந்த மனுஷனுக்கு பத்தவே மாட்டேதுன்னு கொஞ்சம் வருத்தப்படுறது, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிறது, கொஞ்சம் தொழில் ஒரு சின்ன தொய்வு நிலை ஏற்படுதல் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு மாதிரியான நிலைகள் அப்படின்னு ஒரு சமநிலைப்படுத்துதல் அப்படின்றது இருக்க போகுது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேற லெவல்ல இயங்க போறீங்க. பயங்கரமான ஒரு கிரியேட்டிவிட்டி வரப்போகிறது. ஒரு புதிய வித்தியாசமான முயற்சியில் மேற்கொள்ள போகிறீர்கள். அதன் மூலமாக ஒரு அனுபவம் கிடைக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு பாராட்டு கௌரவம் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. மிகச்சிறந்த ராஜ யோகம் காத்திருக்கிறது. முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றதுக்கு அடுத்தவங்க செவிசாய்க்கிறதே பெருசு. நான் ஒரு பிளான் போடுறேன், இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நல்லா தான் இருக்குன்னு ஒரு 4 பேர் சப்போர்ட் பண்றதுங்களா, அந்த சப்போர்ட் தானே தேவை, மனுஷனுக்கு எல்லாம் தான் தேவை. அப்ப நீங்க பண்ற விஷயத்துக்கு ஒரு 4 பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. அதன் மூலமாக ஒரு நல்ல காரியங்கள் அனைத்தும் செய்ய போறீங்க. அதன் மூலமாக உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட ஒரு இணக்கமான சூழல் அப்படின்றது உங்களுக்கு வரப்போகிறது. நண்பர்கள் அனைத்தும் உதவி செய்ய போகிறார்கள். குடும்பத்தில் காசு வரப்போகுது. நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது, ப்ரமோஷன் கிடைக்க போகிறது, சந்தோஷம் மேலோங்க போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்க போறீங்க, திருப்தியா இருக்க போறீங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் தான் சொல்லிட்டேன், ரொம்ப ரொம்ப நல்ல பீரியடா இருக்குங்க. கவலைப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம சந்திரன் தினம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிற ஆள் தானே, கேட்கவா வேணும். இருந்தாலும் புதன் அப்படின்ற அந்த வீட்டோட தன்மையை மட்டும் எடுத்து பார்த்தோமே ஆனால் 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை, 4ஆம் வீட்டுக்கு குரு பார்வை, வேற என்ன வேணும். வீடை மாத்தலாமா, இடத்த மாத்தலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்ற மாதிரி ஒரு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான். கொஞ்சம் வரவுக்கு மீறிய செலவு இருக்கதான் செய்யும், ஆனா சுபவிரயமாகத்தான் இருக்கும். ஒரு மாதிரி போயிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி எப்பாடி அப்படின்னு உட்காரக்கூடிய நிலைமை வரும். ஆனா மண்டக்குள்ள அப்படியே ஜெயிச்சு காட்டணுன்ற மாதிரியான ஒரு உத்வேகம் உங்களை நோக்கி வரும். ஏன்னா சூரியனோட எல்லாம் புதன் சேர்ந்திருப்பாரு. அப்போ தலைமைத்துவம் அப்படின்றது இயல்பா வெளிப்படும். கொஞ்சம் அப்படியே சில பேருக்கு அப்படியே லவ்வெல்லாம் அப்படியே ஏஞ்சி பட்டாம்பூச்சி எல்லாம் மனசுல பறக்கக்கூடிய தன்மையெல்லாம் வெளிப்படும். நீங்க ஒரு
15 வயதிலிருந்து வேணாம், ஒரு 10 வயதிலிருந்து ஒரு 20 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் படிப்பில் மிகச்சிறந்த ராஜயோகம் உங்களை நோக்கி வரப்போகிறது. நல்லா படிக்க போறீங்க. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்க போகுது. ஏன்னா கேது வேற போயிட்டாரா, அதனால நல்ல நிலைகள் மட்டும்தான் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்க போகிறது. ஓகே, நீங்க 20 வயதிலிருந்து ஒரு 35 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள். கலைகளில் சிறக்க போகிறீர்கள். கவலை மறக்க போகிறது. அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. ரொமான்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. சந்தோஷம் மேலும் போகிறது. காசு வரப்போகுது. ஹாப்பியா இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சோட தூங்க போறீங்க. ஓகே, நீங்க ஒரு 35 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் வாழ்க்கையில இதுதாங்க வாழ்க்கை, பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறது தானே வாழ்க்கைன்ற மாதிரி கொஞ்சம் உண்மையான ரியாலிட்டியை புரிஞ்சுக்க போறீங்க. அனுபவம் மேலோங்க போகிறது. நிறைய பாராட்டு கிடைக்க போகிறது. புதிய புதிய சிந்தனைகள் மேலோங்க போகுது. அதன் மூலமா எப்படி உங்களுடைய வாழ்க்கையை செருமைப்படுத்திக் கொள்ளுதல் என்பதை யோசிக்க போறீங்க. நிறைய இடம் வாங்குதல், வண்டி வாங்குதல், வீடு வாங்குதல், மனை வாங்குதல், ஃபோன் வாங்குதல். நிறைய பேர், சில பேருக்கு திடீர்னு பரிசு கிடைக்க போகுது, ஃபோன்லாம் கிடைக்க போகுது. இல்லை நீங்க ஒரு ஃபோன் மாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு திடீர்னு போயிட்டு எதிர்பார்க்காம ஒரு ஃபோன் மாத்திட்டு வர போறீங்க. புதிய உடைமைகள் எல்லாம் சேரப்போகிறது. சூப்பரா இருக்க போது. இந்த வயது ஒத்தவர்களுக்கு, 60 வயது தாண்டியவர்கள் கண்டிப்பாக உங்களோட உடல்நிலையை கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். நல்ல பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, நிறைய எழுத்துக்கள் மூலமாக உங்களை அடையாளப்படுத்துதல் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கான அமைப்பு முறை இந்த தடவை வர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நடக்கும்போது பார்த்து நடங்க. கொஞ்சம் போயிட்டு வர இடங்கள்ல பத்திரமா போயிட்டு வாங்க. 7ஆம் இடத்திற்கு டைரக்டா சனியுடைய 7ஆம் பார்வை டைரக்டா அவங்க மேலே விழுகிறதுனால கொஞ்சம் குடும்பம்ன்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது. எதிர்பாலினத்தவர், ஆப்போசிட் பார்ட்டி, சமூகம் அப்படின்ற இடத்துலையும் சரி, உங்களுக்கு மேலதிகாரிகள் எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கவங்க எல்லாமே தானே. உங்களை இயக்குபவர்கள் அனைவரிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு யாரும் பிறக்கல. இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க எப்படின்னா கொஞ்சோண்டு அப்படியே வாடிட்டா கூட அவங்களால தாங்க முடியாது. அப்படி அம்மா மாதிரியான மனசு அவங்களுக்கு. வெளியில காட்டாட்டி கூட அப்படியே உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டான கேரக்டர். யாராவது கொஞ்சம் மூஞ்சி காட்டிட்டா அவங்க ஐயோ அன்னைக்கு ஃபுல்லா அவங்கள திரும்ப எழுப்பி கொண்டு வரது பெரிய கஷ்டமா இருக்கும். அந்த தடவை கொஞ்சம் கிரகங்கள் உங்களை அப்படிதான் செய்ய போகுது. அதனால பெருசா கவலைப்படுக்காதீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, யாரையும் மாத்துறதுக்கு யாரும் பிறக்கல, யாரை நம்பி யாரும் பிறக்கல. இந்த 2 விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்களை யாராலையும் ஷேக் பண்ண முடியாதுன்றதுதான் உண்மை. இந்த தடவை உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாக போகுது. முதல்ல உங்களுடைய திறமை வெளிப்பட போகிறது. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா புதன் தான் வீட்டில் அமர்ந்து கொண்டு கொஞ்சம் வலு சேர்க்க போகிறாரு. அதனால கொஞ்சம் கான்ஃபிடன்ட் பவர் அதிகரிக்க போகுது. நிறைய புதிய புதிய சிந்தனைகள் உதயமாக போகுது. அதன் மூலமாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது, கௌரவம் கிடைக்க போகிறது. மிகச்சரியான முறையில் உங்களுடைய ஏற்றம் நிகழப் போகிறது. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு வாழ்க்கையில. சூப்பரான ஒரு டைம் பீரியட் இனிதே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல நாட்கள் இருக்கு. வீட்டில் குடும்பம் சத்தம் கேட்கறது, பிள்ளைங்களை படிப்புக்கு அனுப்புறது, பிள்ளைங்கள் ஃபாரின் போறது, நீங்க ஃபாரின் போறது, நிறைய பேருக்கு கலைகள் மீது ஒரு ஆர்வம் கிடைக்கிறது. திடீர்னு பாட்டு பாடுறது, திடீர்னு டான்ஸ் ஆடுறது, எத்தனை வயசு ஆனாலும் கொஞ்சம் அப்படியே பாட்டோடு அப்படியே ரசித்தல். நிறைய மகான்களுடைய இடங்களுக்கு போயிட்டு வருது, கோவில்களுக்கு போய் ஆசி வாங்குறது, புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் நீராடுதல் அப்படின்ற மாதிரி இந்த தடவை அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல விதமாக நடக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் 50 விழுக்காடுல 80 விழுக்காடு இருக்கு. அதனால கவலைப்படுறதுக்கெல்லாம் பெருசா இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை. பழகுகிற மனிதரிடம் கவனம் தேவை. யாரை பத்தியும் யாருக்கிட்டையும் தேவையில்லாம ஒரு காசிப் பேச மாட்டீங்க. இருந்தாலும் ஏதாவது பேசுறீங்கன்னா அது அப்படியே எங்கேயாவது போயிட்டு திரும்ப உங்ககிட்ட தான் நிற்கும். அதனால யாரையும் பகச்சிக்காதீங்க. உனக்கு தெரிஞ்ச லட்சணம் அவ்வளவுதான் சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருங்க. நம்ம மன்னிச்சிருவோம், அவ்வளவுதான். மன்னிக்கிறவங்க மனுஷன் இல்லையா, நம்மளாம் பெரிய மனுஷன். அதனால மன்னிச்சு விட்டுறதுன்றது இந்த தடவை அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கு. நான் இன்டெரக்டா சொல்றேன், நீங்க டைரக்டா புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதனால யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காம இருந்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கவலை எல்லாம் பரிந்தோடக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஜூன் மாதம் இனிதே ஆரம்பம் ஆகிறது. ஓகே, இந்த ஜூன் மாதம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன கலர் லக்கு கலரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைட்டா எல்லோ கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ இல்லை, நார்மலா இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர், கொஞ்சம் அப்படியே சாண்டிலும் இதுவும் கலந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்லுவாங்க அது ப்ரௌன் கலர், பர்பிள் கலர், இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு லக்கு கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கும். எங்கேயாவது போகும்போது அந்த மாதிரி கலரில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு போங்க. இல்லை இப்போ நீங்கள் பார்க்கும்போது நான் சொன்ன இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோட தான் இந்த வீடியோவையே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் போடும். அந்த அளவுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரபஞ்சத்தின் கையில் உங்கள் கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்றதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. யாரை பற்றி எதை பற்றியும் கவலையே படவேனா, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. ஓகே, ஜூன் மாதம் கொஞ்சம் வேலையால் நீங்கள் கவரப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம்.